தமிழக அரசியல் களம் தற்போது புதிய திருப்பங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய உள்முக மாற்றங்கள் அரங்கேறி வருவதை நாளுக்கு நாள் பார்க்க முடிகிறது. இளைஞரணி செயலாளரும் முன்னாள் துணை முதலமைச்சரும் தமிழகத்தின் இன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது அரசியல் சூழலை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறார். தற்போது திமுகவின் செயல்பாடுகளும் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு நல்ல ஆழமான அடித்தளம் இட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் திமுகவின் தலைமை தற்போது தயாராகி வருகிறது. காலகாலமாக தங்களுக்கு பழக்கப்பட்ட பழைய அரசியல் உத்திகளும் தேர்தல் வியூகங்களும் இனி புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் செல்லுபடியாகாது என்பதை உணர்ந்து தாவேகா தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் போன்ற ஒரு வலுவான மக்கள் செல்வாக்குள்ள இளைஞர்களின் ஈர்ப்பை கொண்ட ஒரு ஆளுமையை சரியான விதத்தில் எதிர்கொள்ள தங்களிடமும் அதே வேகமும் மாற்று சிந்தனையும் கொண்ட ஒரு பலமான வியூகம் தேவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள உதயநிதி ஸ்டாலின் தற்போது பல்வேறு புதிய அரசியல் களத்தை உருவாக்குவதற்காகவும் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சும் வகையிலும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டம் தீட்டி வருகிறார். புதிய அரசியல் மாற்றத்தின் முதல் படியாக கட்சியில் பல மூத்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் முகங்களையே தொடர்ந்து நாம் இனி நம்பி இருப்பதனால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் தற்போது கட்சியில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகிவிட்டார். கட்சியில் மூத்த உறுப்பினராக இருக்கும் துரைமுருகன், டி.ஆர். பாலு, திருச்சி சிவா போன்ற பல முக்கிய தலைவர்களின் நீண்டகால அரசியல் அனுபவத்தால் கட்சிக்கு கிடைத்த நன்மைகள் ஏராளம் என்றாலும் கூட இன்றைய கால சூழலில் இந்த ஆலோசனைகள் ஒருபுறம் இருந்தாலும் ஆளுமைக்குரிய ஆட்சியாளர்களை எதிர்கொள்வதற்கும் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் அமர்ந்திருக்கும் இந்த சூழலில் திமுக தங்களுடைய வாக்கு வங்கிகளை இன்னும் சரிந்து விடாமல் காப்பாற்றப்படுவதற்கும் பல்வேறு அரசியல் நகர்வுகளை அதிரடியாய் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் தற்போது ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொள்ளும் விதமாக கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் கட்சியின் தலைமை பொறுப்பில் மட்டுமல்ல கட்சியின் பல முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகார பொறுப்பையும் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் தலைவருமான கருணாநிதியின் மகளான கனிமொழியை முன்னிறுத்துவதுதான் தற்போதைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் என ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இது தொடர்பாக லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்கும் தனது தந்தையிடம் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு தந்தையிடம் கூட அதற்கான தனது தந்தையான மு.க. ஸ்டாலினிடம் இதற்கான கிரீன் சிக்னல் அனுமதியை முறையாக பெற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆளும் தாவேகா அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வண்ணமாக அரசியல் ஆளுமையுடனும் பல்வேறு மொழி சார்ந்த விஷயங்களாகும் இலக்கிய பண்பாடு கலாச்சார விஷயங்களை பற்றிய அத்தனை விவரங்களையும் நன்கு அறிந்து நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் பல்வேறு முக்கிய முகங்களை நேருக்கு நேராய் பேசும் தொடர்பு கொண்ட ஒரு ஆளுமையின் அடையாளமாய் உள்ள தனது அத்தையான கனிமொழியை கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலும் முக்கிய ஆளுமையின் அடையாளமாகவும் அறிமுகப்படுத்தி கனிமொழி மூலமாக தாவேகா அரசுக்கு தக்க பாடத்தை உரிய நேரத்தில் தருவதற்கான அரசியல் தளங்களை உருவாக்கி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். கனிமொழியை தமிழகத்தின் மாநில அரசுக்குள் முழுமையாக இறக்கிவிட்டு இதன் மூலமாக புதிய இளைய தலைமுறையை தன்வசப்படுத்துவதோடு தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய்க்கு கூடியிருக்கும் மகளிருக்கான ஒட்டுமொத்த மதிப்பையும் தன் பக்கம் இழுப்பதற்காக கனிமொழியை தற்போது முழு நேர மாநில அரசியலில் மைய புள்ளியாக கொண்டு வந்து அவரை வைத்து விஜயை சரியான வகையில் எதிர்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஆயுதமாகவும் கட்சியின் போர்ப்படை தளபதியாகவும் கனிமொழியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதான முடிவில் கட்சியின் தலைமை தற்போது முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவினுடைய பின்னணியின் முனைப்பாகவும் மற்றும் இந்த பின்னணிக்கான மூலதனமாகவும் உதயநிதி ஸ்டாலின் தனது முழு ஆதரவையும் தனது அத்தையான கனிமொழிக்கு வழங்கி இருப்பதோடு தொடர்ந்து கனிமொழிக்கு பல முக்கிய பொறுப்புகளையும் வழங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வைத்து இதன் மூலமாக பெண்களின் வாக்குகளையும் நடுநிலையான இளைஞர்களின் ஆதரவையும் திமுகவின் பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்கான குறிப்பாக தாவேகா கட்சி தலைவர் விஜயின் அரசியல் பேச்சுகளில் இருக்கும் உணர்ச்சி விசப்படும் தன்மையையும் கனிமொழி பக்குவப்பட்ட அரசியல் வாதங்களால் மட்டுமே தவிடுபடியாக்கி விட முடியும் என்பதான கணிப்பில் தற்போது புதிய வியூகங்கள் அமைக்கப்பட்டு திமுகவில் களப்பணியை வேகப்படுத்தி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். அது மட்டுமல்லாமல் தற்போது தாவேகாவின் அலை நாளுக்கு நாள் பலமடைந்து வரும் வேளையில் உதயநிதிக்கு துணையாகவும் திமுகவின் ஒற்றை முகமாகவும் நிற்பதற்கு கனிமொழியை தவிர வேறு எந்த தலைவருக்கும் தகுதியான வாய்ப்பு இல்லை என்பதை கட்சி உணர்ந்திருக்கும் இந்த நிலையில் வேறு வழியே இல்லாத ஒரு இக்கட்டான சூழலில் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஈகோகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு கட்சியின் எதிர்காலத்தை காப்பாற்ற இந்த கடைசி ஆயுதத்தை உதயநிதி ஸ்டாலின் தற்போது கையில் எடுத்து விட்டார். திமுக தலைமை எடுத்திருக்கும் இந்த புதிய முடிவும் உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கும் இந்த புதிய வியூகமும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நிச்சயம் ஏற்படுத்தப்படும் என்று அரசியல் விமர்சகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. கனிமொழியின் மாநில அரசியல் வருகை என்பது வெறும் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமல்லாமல் கட்சியின் எதிர்கால வாரிசு அரசியலுக்கு ஒரு புதிய சமநிலையை தேடித்தடும் முயற்சியாகவும் அமையக்கூடும் என்றும் தாவேகாவை வீழ்த்துவதற்காக மட்டுமல்ல இந்த புதிய வியூகம் இழந்து போன திமுகவின் வாக்கு வங்கி
வங்கிகளை மீண்டும் பெற்று எடுப்பதற்கான அரசியல் அடித்தள நாதமாகவும் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார் கனிமொழி.